பொன் வைக்க வேண்டிய இடத்தில் பூவையாவது வைக்கலாம் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்ற அந்த நிகழ்வில் அவரால் உடல்நிலை சரியில்லை, கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் இன்றைக்கு நம்மளுடைய அண்ணன் சேகர்பாபு அவர்களுடைய இந்த அழைப்பை ஏற்று ஒரு பூவாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வருகை தந்திருக்கின்றோம். அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்திற்கும் இன்றைக்குமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேசும்போது அண்ணன் சொன்னாங்க, இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு கிறிஸ்தவ பள்ளி வளாகத்தில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்ற ஒரு நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் அதை எப்படி பார்க்கின்றேன், டான் பாஸ்கோ வளாகத்தில் எங்களுடைய இயக்கத்தினுடைய டான் சேகர் பாபு நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். உடனே நமக்குன்னு ஒரு கொள்கை எதிரிகள் இருப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னொரு அமைச்சர் பார்த்து டான் என்று சொல்கிறாரு, இதுதான் திராவிட மாடலா என்று சொல்வார்கள். அவருக்கு சேர்த்து சொல்றேன், நான் டான் என்று குறிப்பிட்டது டி ஃபார் டெடிகேஷன், ஓ ஃபார் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வார்த்தைக்கு மட்டும் ஒபீடியன், என் ஃபார் நோபல் என்று இருந்தேன். பேராசிரியர் சொன்னது இனிமேல் என் ஃபார் நெப்போலியன் கூட அவர் நம்ம சொல்லலாம். இது எங்களுடைய டான் அண்ணன் சேகர் பாபு என்று நான் பெருமையோடு சொன்னேன். ஆக இப்படி அனைவருக்குமான ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இங்கே நம்முடைய நீதியரசர் மேனாள் நீதியரசர் சொன்ன மாதிரி துவா கேட்கிறோம், இறைவனிடம் துவா கேட்கிறோம் என்று மிக அழகாக தன்னுடைய கருத்துக்களை சொன்னார். இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களிடம் நாங்கள் துவா கேட்கிறோம். நாங்கள் துவா கேட்கிறோம் என்று சொன்னால் ஏதோ எங்களுக்காக அல்ல, நாம் அனைவரும் பாதுகாப்பாக இந்த நாட்டிலே வாழ்ந்திட வேண்டும் என்று நாங்கள் துவா கேட்கிறோம். ஆம், உங்களிடம் நாங்கள் துவா கேட்கிறோம், உங்களுடைய தூய்மையான வாக்கினை நாங்கள் கேட்கிறோம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இஸ்லாமிய சமுதாயம் என்று வரும்பொழுது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பேருங்கிற அண்ணாவை முதல்ல பார்த்தது ஒரு மிலாது நபி விழாவில் தான், திருவாரூர் நடந்த விழாவில் தான் முதல்ல அவங்க சந்திப்பே நடக்கிறது. ஆக எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தோடு நாம் இருக்கின்றோம். இன்னைக்கு ஒவ்வொருவரும் சொன்னாங்க, ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்காக இன்றைக்கு விமான நிலையம் பக்கத்தில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் என்பதை 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு அதை உருவாக்க இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஏன் அது மட்டும்தான் செய்திருக்கின்றோமா? இந்த 4 ஆண்டுல ஹஜ் புனித பயணத்துக்கு மட்டும் 11,000 பேருக்கு 24,056 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு என்று மறந்திருக்க கூடாது. பள்ளிவாசலாக இருந்தாலும் தர்காவாக இருந்தாலும் அவருடைய புனரமைக்கின்ற பணிக்கின்ற 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. வக்பு நிறுவனங்களா அதற்கென்று 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 308 வக்பு நிறுவனங்களுக்கு அந்த நிதியை நாம் முறையாக நாம் வழங்கினதிலிருந்து சொல்றேன். நான் என் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை, கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற சிறுபான்மை பெண் குழந்தைகள் மாணவிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏறத்தாழ 4,82,00,000 ரூபாய் செலவில் 76,663 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த ஊக்கத்தொகை மூலமாக இன்றைக்கு சமகர சிக்ஷா அபியான்கிற முறையில் எங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தியது மட்டுமல்ல, சிறுபான்மை மாணவர்களுக்காக இன்றைக்கு வழங்கப்பட்ட அந்த நிதியை ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க. ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செஞ்சா தெரியுமா? என்ன நிதியை யார் நிறுத்தினா என்னையா, நான் தருகிறேன். எங்களுடைய சிறுபான்மை பிள்ளைகளுக்கு 12,17,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1,159 பேருக்கு இன்னைக்கு அதை பயன்பெறுகின்ற அளவுக்கு அந்த நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. ஏன் வக்பு வாரியம் என்று வரும்போது வருஷம் 2.5 கோடி வழங்குறோமே, எதற்காக? வக்பு வாரியத்திற்கான அந்த நிர்வாகத்திற்கான ஒரு மானியமாக 1999 முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்தது. கலைஞர் எப்படியெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாரோ அதே வழியில் எங்களுடைய திராவிட மாடல் நாயகன் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றைக்குமே உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பார் என்பதற்காகத்தான் இது போன்ற செய்திகளை நான் சொல்லுகிறேன். ஆக வருகை தந்திருக்கின்ற இங்கே பேசியவர்கள்லாம் பெரியவர்கள்லாம் சொன்னது, குறிப்பாக இந்த வக்பு வாரியத்துடைய அந்த திருத்த மசோதா, அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 115 திருத்தங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அந்த மசோதாவை தூக்கியே போட்டு போயிருந்திருக்கலாமே அந்த வாரிய சட்டத்தையே. ஆக 115 திருத்தங்களை செய்து அதை ஒத்துக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சட்டமன்றத்தில் இன்றைக்கு நாம் அதற்கான ஒரு தனி தீர்மானத்தை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர், இந்தியாவிலே சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார். இங்கே பார்க்கும்போது அண்ணன் கூட சொன்னாங்க, நீதியரசர் சொன்னார், அண்ணன் சொன்னாங்க, இன்னைக்கு 26வது நோன்பை நாங்கள் திறந்திருக்கிறோம். இங்கே பேசி அண்ணன் என்னிடம் பக்கத்தில் இருக்கும்போது சொன்னாங்க, அண்ணன் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் 26 கிலோவுக்கு நாங்கள் அரிசி தருகிறோம் என்று சொன்னார்கள். இது எப்படி பொருத்தமாக இருக்குது என்று சொன்னால் 26வது நோன்பு 26 கிலோ அரிசி. எங்களுடைய பேராசிரியர் ஜவாஹிருல்லா இன்னைக்கு அதை பற்றி எப்படி தெரியுமா பேசினாரு? ஆர்டிகல் 26 பற்றி இன்னைக்கு பேசியிருக்காரு. ஆர்டிகல் 26 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வக்பு வாரிய சட்டம் என்ற சட்டத்தில்
அது ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், எது சார்ந்த பிரச்சனை வருகிறது என்று சொன்னாலும் அது அவங்களே பார்த்துக்குவாங்க. அதற்கின்ற வக்பு வாரியத்தை சார்ந்த உறுப்பினர்கள் அதை தீர்த்து வைத்துக் கொள்வார்கள். இவங்களுக்கு புதுசா அக்கறை பாரதிய ஜனதா இல்லைன்னா பிரச்சனை இருக்குல்ல, அதான் நாங்க தீர்த்து வைக்கணும்ல என்று சொல்லி இஸ்லாமிய சமுதாயம் இல்லாத 2 மதத்தை உள்ளே திணிக்க பார்க்கிறார்கள். நீ ஏன் பக்கத்து வீட எட்டி பார்க்குற? நீ அந்த வீட்டில் என்ன வேணுமோ அதை அவங்க செஞ்சுக்க போறாங்க. நீ எதுக்கு, உனக்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு அக்கறை? ஆக இன்னைக்கு மிக தெளிவாக நம்முடைய அண்ணன் ஜவாஹிர் உல்லா அந்த ஆர்டிகல் 26 பற்றி மிக தெளிவாக இன்னைக்கு அதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். வெறும் வக்பு வாரிய சட்டத்தை மசோதால திருத்தத்துக்காக மட்டும்தான் குரல் கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். குடியுரிமை திருத்த சட்டம் என்று வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவிலே கொடுத்த முதல் குரல் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரல் என்பதை நான் மறந்திருக்க கூடாது. இப்படி உங்களுக்காக அது முத்தலாக் தடை சட்டமாக இருந்தாலும் பொது சிவில் சட்டமாக எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு இடையூறு வருகிறதோ அப்போதான் முதல் குரல் எங்கிருந்து வரும் என்று சொன்னால் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் இருந்துதான் அது வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்றத்தில் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க என்று சொல்லி ஒரு கும்பல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த கும்பல் என்ன பண்ணுது, ஒரு 2 நாளா கார் மாறி போய் அமித்ஷாவை போய் பார்க்கறது, இவங்களை பார்க்கறது, அவங்கள பார்க்கறது எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா தான் போய் பார்த்துட்டு வந்தோம் என்று சொல்லக்கூடாது. இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த வக்பு மசோதா என்று வரும்பொழுது வாரிய மசோதாவை அதை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது பாரதிய ஜனதாவை சார்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் இல்லை, இதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று சொல்லி சட்டமன்றத்தை விட்டு வெளில போயிட்டாங்க. கவலைப்படாதீங்க, 2026 ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் என்பதை குறிக்கின்ற விதமாக அமைந்திருக்கிறது என்று தான் நான் சொல்வேன். எப்படி உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் புதிதாக திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கின்றார். அது எல்லா விதத்திலும் பொருளாதாரம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, கல்வி அறிவு சார்ந்ததாக இருந்தாலும் சரி, இப்படி உங்களுக்காக ஒரு அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது எங்களுடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அரசு தான். அவருக்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சரும் தொடர்ந்து இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார். வருகை தந்திருக்கின்ற முத்தமிழ் கலைஞர் சொல்வது போல வருகை தந்திருக்க என் உயிர் மேலான அன்பு உடன்பிறப்புகளே சொல்றாரு தெரியுமா? அந்த அண்ணன் தம்பி உறவு என்பதை இன்றைக்கு சாயந்தரம் நான் பார்த்துட்டு வந்தேன். என்னவென்று சொன்னால் நம்முடைய துணை முதலமைச்சர் பேச முடியல, ஃபீவர், டாக்டர் பரிசோதிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ணன் கொடுத்த விளம்பரத்தை காமிச்சு இதுக்கு நான் போக முடியுமான்னு செய்கையிலே கேட்கிறாரு. அவர் அண்ணன் தம்பி உறவு என்று சேகர் பாபு இப்படி ஒரு நிகழ்ச்சியை செஞ்சுட்டாரு, உடல்நிலை சரியில்லை, சைகையில காமிச்சதுக்கு நான் போக முடியுமா டாக்டர் சொல்லும் பொழுது, உங்களுக்கு தொண்டை பிரச்சனையா இருந்தா நீங்க சும்மா தலையை கூட காமிச்சலாம், ஆனா உங்களுக்கு ஃபீவர் சேர்ந்து வந்திருக்கு, அதனால நீங்க இங்க நகரக்கூடாது என்று சொல்லும் பொழுது சேகர் பாபு பெருந்தன்மையோட சொல்றாரு, அண்ணன் நமக்கான கையிருப்பு அவர் தானே, அவர் நல்லா இருந்தா போதுனே என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட கழக செயலை நான் பெற்றிருக்கின்றேன். இப்படி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கூட்டணியை இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்கின்றோம். கண்டிப்பாக இங்கே எல்லோரும் சொன்னது மாதிரி தான் 2026 என்று வரும்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த குறிக்கோளாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.